வணக்கம். உங்க தமிழ்நாட்டு ரேஷன் கார்டுல சில முக்கியமான மாற்றங்கள் வந்திருக்கு. அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். என்னென்ன புது ரூல்ஸ், அதுவும் கட்டாயமா செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சோ உங்க ரேஷன் கார்டுல என்னதான் மாறப்போகுது? இதுதானே இப்போ உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற முதல் கேள்வி. ஆமாங்க, வரப்போற மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்தே சில பெரிய புது ரூல்ஸ்லாம் வந்துருச்சு. இது நம்ம எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல முதல் ரொம்ப முக்கியமான மாற்றம் என்னன்னா, நம்ம ரேஷன் கடையில பொருள் வாங்குற முறையில தான். ஆமாம், இது ஒரு பெரிய அப்டேட்னே சொல்லலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். ஏப்ரல் மாசத்துல இருந்து அரிசி, கோதுமை மாதிரி அத்தியாவசிய பொருட்கள்லாம் அடுத்த 3 மாசத்துக்கு தேவையானத ஒரே தடவையில மொத்தமா வாங்கிக்கலாம். சரி, எதுக்காக இந்த திடீர் மாற்றம் யோசிச்சிங்களா? இதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஒன்னு, ரேஷன் கடையில நிக்கிற பெரிய கியூவை குறைக்கிறதுக்கு. ரெண்டாவது, இந்த கொளுத்துற வெயில்ல மக்கள் காத்துக்கிட்ட நிக்கிறத தவிர்க்கிறதுக்கு. இன்னொன்னு, கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற பழைய ஸ்டாக் எல்லாம் கிளியர் பண்ணணும்ல, அதுக்கு தான். மொத்தத்துல உங்க நேரத்தையும் அலைச்சலையும் மிச்சப்படுத்தணுங்கிறதான் முக்கியமான நோக்கம். அடுத்ததா நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களும் தங்களோட பலன்கள் கட்டாகாம இருக்கணும்னா ரெண்டே விஷயத்த கட்டாயமா செஞ்சே ஆகணும். முத விஷயம், உங்க ரேஷன் கார்டை ஆதார் கார்டோட லிங்க் பண்ணணும். இது இப்ப கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. எதுக்குன்னா, ஃபியூச்சர்ல சென்ட்ரல், ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வர்ற எந்த சலுகையா இருந்தாலும் அதை வாங்க இது ரொம்ப அவசியம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், உங்க ரேஷன் கார்டுல பேர் இருக்கிற எல்லாரும் ஒரு முறையாவது ரேஷன் கடைக்கு போய் தங்களோட கைரேகையை பதிவு பண்ணணும். பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனுக்காக இதை செய்ய சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த 2 ரூல்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணலனா என்ன ஆகும் தெரியுமா? உங்க பேரை ரேஷன் கார்டுல இருந்து டெம்பரரியா எடுத்துடுவாங்கன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது ஆப்ஷன்லாம் கிடையாது, செஞ்சே ஆகணும். சரி, இப்போ புதுசா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. உங்களுக்கான ப்ராசஸை இப்போ ரொம்ப சிம்பிளா, ஈஸியா மாத்திருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் www.tnpds.gov.in வெப்சைட்டுக்கு போங்க. அங்க புதிய அட்டைக்கான விண்ணப்பம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. உங்க டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கேக்குற டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்க. கடைசியா அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதும் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும், அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த நம்பரை வச்சு உங்க அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு நீங்களே ஆன்லைன்ல பாத்துக்கலாம். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி சில டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. என்னென்னா, குடும்பத் தலைவரோட போட்டோ, வீட்ல இருக்கிற எல்லாரோட ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃபுக்கு கரண்ட் பில்லோ, கேஸ் கனெக்ஷன் கார்டோ இல்ல பேங்க் பாஸ்புக்கோ போதும். கடைசியா உங்க பேரு வேற எந்த ரேஷன் கார்டுலயும் இல்லைன்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். இதெல்லாம் ரெடியா இருந்தா அப்ளை பண்றது ரொம்பவே ஈஸி. நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா ஒரு 30ல இருந்து 60 நாளுக்குள்ள, அதாவது 1ல இருந்து 2 மாசத்துக்குள்ள உங்க புது ரேஷன் கார்டு அப்ரூவ் ஆகிடும். இப்போ ஏற்கனவே கார்டு வச்சிருக்கிறவங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். உங்க கார்டுல ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னு நினைச்சா, உதாரணமா அட்ரஸ் மாத்துறது, பேரு சேர்க்கறது மாதிரி, அந்த சர்வீஸை இப்போ தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. எதுக்கு நிறுத்தியிருக்காங்கன்னா, 2026ல சட்டமன்ற தேர்தல் வருது இல்லையா, அதனால அடுத்த 1-2 மாசத்துக்கு பேரு, அட்ரஸ், மொபைல் நம்பர்னு எந்த மாற்றமும் பண்ண முடியாது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த சர்வீஸை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இந்த மாற்றங்கள், இந்த ரூல்ஸ்லாம் எதுக்கு இவ்ளோ முக்கியம்னு யோசிக்கிறீங்களா? சிம்பிளா சொல்லணும்னா, இது உங்க நலனுக்காகவும் உங்களுக்கு கிடைக்க போற கவர்மெண்ட் ஸ்கீம்ஸுக்காகவும் தான். உங்க ரேஷன் கார்டை ஆக்டிவா, அப்டேட்டடா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள்கள் எந்த தடையும் இல்லாம கிடைக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. அது மட்டும் இல்ல, 2026க்கு அப்புறம் குடும்பத் தலைவிகளுக்கு தரேன்னு சொல்லியிருக்கிற 2000 ரூபாய் மாதிரி ஃபியூச்சர்ல வரக்கூடிய பலன்களையும் நீங்க வாங்க முடியும். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இல்ல உதவி தேவைப்பட்டா தயங்காம இந்த டோல் ஃப்ரீ நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. 1967, அப்படி இல்லனா 180042555901. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவங்க இருக்காங்க. கடைசியா நான் உங்களை கேட்கிற ஒரே கேள்வி இதுதான். கவர்மெண்டோட எல்லா நலத்திட்டங்களும் உங்களுக்கு வந்து சேர உங்க ரேஷன் கார்டு ரெடியா இருக்கா? யோசிக்காதீங்க, உடனே இந்த வேலைகளை செய்ய ஆரம்பிங்க.